வணக்கம். 2024 புத்தாண்டு பிறந்துவிட்டது. இந்த புத்தாண்டு காலத்தில் குரோதி ஆண்டு 13/4/2024 அன்று பங்குனி மாதம் 31ஆம் தேதி இரவே பிறந்துவிட்டது. அப்படி பிறந்த இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கும்? எது போன்ற பலன்களை தரும்? யாருக்கு மிக பிரபலமான யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் அமைந்திருக்கிறது என்பதை சிறு குறிப்புகள் மூலம் நாம் காணலாம். விருச்சிக லக்னமாகி மிதுன ராசியாகி இந்த குரோதி ஆண்டு பிறக்கிறது. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் சூரியனோடு சேர்ந்து மேஷராசியில் இருப்பது சிறப்பு. அவர் மே மாதம் 1ஆம் தேதி ரிஷபத்துக்கு சென்று விடுகிறார். அங்கிருந்து இந்த ஓராண்டு காலமும் அவர் தனது பரிபாலனத்தை நடத்த தயாராக இருக்கிறார். வேறு கிரக பயிற்சிகள் இந்த குரோதி ஆண்டில் இல்லை. சுக்கிர பகவான் உச்சம் பெறுகிறார். அதே இடத்தில் புத பகவான் வக்கரம் பெறுகிறார். சுக்கிரனோடு ராகு. லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் செவ்வாயும் சனியும். கன்னி ராசியில் கேது. மிதுனத்தில் சந்திரன். ஆக பஞ்சமகா புருஷ யோகங்களில் ஒன்றான சசமகா யோகத்தில் சனி பகவான், மாலவியா யோகத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறார்கள். சூரியனோடு சேர்ந்த குரு, சனி சூரியனையும் குருவையும் பார்வையிடுவது சிறப்பான ஒரு விஷயம். உழைப்பாளர்களுக்கு உன்னதமான உயர்வு தரக்கூடிய காலமாக இந்த குரோதி ஆண்டு இருக்கும். கணிதத்தில் தொழில் செய்பவர்கள், தஸ்தாவேஜிகள் மூலம் தொழில் செய்பவர்கள், வாக்கில் தொழில் செய்பவர்கள், நவீன ஆடை அலங்காரங்களில் ஜவுளி, கட்டிடம் இது போன்ற தொழில்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் மேன்மை தரக்கூடிய காலமாக இது இருக்கும். ஆக சந்திர கேந்திரத்தில் சுக்கிரன், சந்திர கோணத்தில் சனி இருப்பது சிறப்பான ஒரு யோகத்தை பொதுவாக அனைத்து அன்பர்களுக்கும் தரக்கூடியதாக இருக்கக்கூடிய காலமாக இந்த குரோதி ஆண்டு இருக்கும். இப்படி இருப்பினும் இதில் வருட கிரகங்களான குரு, சனி, ராகு கேதுவின் பயிற்சிகள், பார்வைகள், இருக்கும் இடங்கள் நமக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய நிலையில் இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடங்களில் இருப்பது சிறப்பான ஒன்றாகும். சனி, ராகு கேதுக்கள் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இருப்பது சிறப்பான யோகங்களாகும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் குரு பகவான் மேஷ ராசிக்கு 2ஆம் இடத்திலும், ரிஷப ராசியிலேயே குருவும், கடகராசிக்கு 11இல் குருவும், கன்னிராசிக்கு 9ஆம் இடத்திலும், விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடத்திலும், மகர ராசிக்கு 5ஆம் இடத்திலும் குரு பகவான் குரு பலத்தோடு சஞ்சாரம் செய்கிறார். சிறப்பான ஒரு நிலையை தரக்கூடியதாக இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சனி பகவான் மேஷராசிக்கு 11ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பான அம்சம். கேது பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். ரிஷபராசிக்கு சனி பகவான் தனது வீட்டிலேயே 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். லாபஸ்தானத்தில் ராகு இருப்பது சிறப்பான விஷயம். 5ஆம் இடத்தில் கேது. கடகராசிக்கு 8ஆம் இடத்தில் 8 8லேயே அமர்ந்திருப்பது சிறப்பு. சனி பகவான் ராகு 9லும் கேது 3ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். கன்னிராசிக்கு ஸ்தான பலத்தோடு சனி பகவான் 6ஆம் இடத்திலும்,
ராகு 7லும் கேது ஜென்ம ராசியிலும் சஞ்சாரம் செய்கிறார். விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் சஞ்சாரம் செய்தாலும் அது அவருடைய சொந்த வீடு என்பதனால் அதிகமான பிரச்சனைகளை தருவதற்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும். ராகு பகவான் 5ஆம் இடத்திலும் கேது பகவான் சிறப்பாக 11ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார். மகர ராசிக்கு 2லேயே ராகு குடும்பஸ்தானத்தில் குடும்பஸ்தானாதிபதி பரிபாலனம் செய்வது இடம்பெற்றிருப்பது சிறப்பான ஒன்று. ராகு பகவான் 3ஆம் இடத்தில் ஸ்தான பலத்தோடு சஞ்சாரம் செய்கிறார். கேது 9ஆம் இடத்தில் சஞ்சாரம். ஆக இந்த 6 ராசி அன்பர்களுக்கு மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம் ஆகிய 6 ராசி அன்பர்களுக்கு குரு, சனி, ராகு கேதுக்கள் ஸ்தான பலத்தோடும் பார்வை பலங்களோடும் சஞ்சாரம் செய்வதன் காரணமாக குடும்பம், வாக்கு, தனம், பொருளாதாரம், வீடு, மனை, வண்டி, வாகனம், செய்தொழில், திருமணமாகாதவர்களுக்கு திருமணம், வெளியூர் செல்ல முயற்சிப்பவர்களுக்கு வெளியூர் செல்லும் முயற்சிகள், தொழிலில் தங்கு தடையின்றி நடைபெறக்கூடிய வாய்ப்பு, குழந்தை பேறு உண்டாதல் போன்ற பல நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் வயதானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வெளியூர், வெளிநாடு செல்லுவதற்கு, ஆன்மீக சுற்றுப்பயணங்கள் செல்லுவதற்கு காலமாக இருக்கும். அவர்கள் வாழ்க்கையை சந்தோஷமான நிலையில் அனுபவிப்பதற்கு கை கொடுக்கும். அதே நேரத்தில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு ஆராய்ச்சி படிப்பு, மருத்துவ படிப்பு பல பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. வெளியூர் சென்று படிக்க, வெளியூரில் ஆராய்ச்சி படிப்பு படிக்க அற்புதமான நிலையை தரக்கூடியதாக இந்த 6 ராசி அன்பர்களுக்கும் இருக்கிறது. வீடு கட்டாதவர்களுக்கு வீடு கட்டவும், இடம் வாங்கவும், நகை பொன் பொருள்கள் சேரவும், செல்வ சேர்க்கை சேரவும் அற்புதமான காலமாக இது இருக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். கணவன் மனைவி பிரச்சனையோடு இருப்பவர்கள் ஒன்று சேருவார்கள். கணவன் மனைவி பிரச்சனையோடு இருந்து விவாகரத்துக்கு சென்று விவாகரத்து வேண்டுமென்று இருப்பவர்களுக்கு விவாகரத்து கிடைக்கவும், அப்படி விவாகரத்து பெற்று 2ஆம் திருமணத்திற்கு காத்து இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு 2ஆம் திருமணமும் நடைபெற்று சுபீட்சமாக அவர்களுடைய வாழ்க்கையை வசந்தமாக்கி கொள்ளக்கூடிய நிலையில் இந்த கிரகங்கள் இருக்கிறது. சனி பகவான் தனது சொந்த வீட்டிலேயே சஞ்சாரம் செய்வது சிறப்பான பலனை தரக்கூடிய நிலையில் இருக்கும். 7.5 சனியாக இருப்பினும், அஷ்டம சனியாக இருப்பினும், அர்த்தாஷ்டம சனி, சப்தம சனி போன்ற எந்த நிலையில் சனி பகவான் இருந்தாலும் அவர் சொந்த ராசி என்பதன் காரணமாக தன்னைத்தானே கெடுத்து கொள்ள மாட்டார்கள் என்ற காரணத்தினால் அற்புதமான பலன்களை அவர் தரக்கூடிய நிலையில் இருக்கும். இப்படிப்பட்ட கோச்சார கிரகங்களின் நிலையில் ஜனனகால ஜாதக சுபீட்சமாக இருக்கும் பட்சத்தில், அதாவது ஜனனகால ஜாதகம் நல்ல தசா புத்தியோடு, செல்வாக்கான தசா புத்தியோடு, சுப தசா புத்தியோடு நடக்கும் பட்சத்தில், சுப கிரகங்களுக்கு, ஜாதகத்தில் இருக்கும் சுப கிரகங்களுக்கு குரு பார்வை கிடைக்கும் பட்சத்தில் அந்த சுப கிரகங்களின் கிரக காரகத்துவங்கள் ராசி அன்பர்களுக்கு மேலும் பல நன்மைகளை தரக்கூடும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. இப்படிப்பட்ட நல்ல பலன்களை இந்த குரோதி ஆண்டில் பெற்று வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இறைவனையும் வேண்டி வணங்குவோம். நன்றி, வணக்கம்.